ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திங்கட்கிழமை இரவு எடுத்த வீடியோ. நாட்டை காக்கும் நாயகர்கள் அப்படி தான் சொல்லணும். இவங்க மிலிட்ரி சர்வீஸ் நார்மலாகவே ஏர்போர்ட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் அன்னைக்கே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏர்போர்ட்டும் நார்மலாக இல்லை, கொஞ்சம் கலவரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஆனால் நான் நடுவில் எலி மாதிரி சிக்கிட்டேன் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது. எப்படி நான் இந்த இடத்துல நடுவில் மாட்டினேன்னு எனக்கே தெரியல. இவங்கள பார்த்த ஆர்வத்தில் டக்குன்னு குறுக்க வந்தேன் போல். பின்னாடி எப்படி இவங்க வந்தாங்க, எனக்கு நான் முன்னாடி எப்படி போனேன், என் நடுவில் வந்தேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எப்படியோ அவங்களெல்லாம் கடந்து குடு குடுன்னு ஓடி ட்ரெயின் எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் சாம்பாரும் சோறையும் மட்டும் வச்சுருந்தா எப்படி சாப்பிட தோணும்? ஸோ என்றைக்கோ ஒரு நாள் இப்படி சாப்பிட தோணும். ஏன்னா பல நேரங்களில் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். சில நேரங்களில் ஏதோ ஒரு மாதிரி சாப்பிட்டா தான் அது ஒரு மன திருப்தி வரும். ஸோ அப்படி தோணுன தருணம் தான் இது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 11:45க்கு ஒரு பரங்கிக்காய் கூட்டு வைக்கலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப சீக்கிரமாக ஆகக்கூடிய ஒரு காய் கூட்டு அப்படின்றதுனால அதை ரெடி பண்ணேன். ஒரு 3 பரங்கிக்காய் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த பொருள் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமே வதங்கிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா டக்குன்னு குயிக்காக வேகக்கூடிய ஒரு காய்க்கூட்டு. டக்குன்னு ஒரு காய்க்கூட்டு அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரங்கிக்காய் கூட்டை செலக்ட் பண்ணலாம். அப்படி கூழாக அழகாக அந்த மாதிரி வெந்துடும். சாதத்தில் போட்டு கூட டேரெக்டாக சாப்பிட்லாம். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற வீடியோ 4 பேருக்கு உபயோகமாக இருக்கணுமே தவிர அது முகம் சுளிக்கிற அளவுக்கோ இல்லை அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய வேலையும் என்னுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரங்களில் நான் சாப்பிட்றேன். ஆனால் மேக்ஸிமம் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு சீக்கிரமே படுக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம குடும்பத்தையும் நம்ம நல்லபடியாக வச்சுருப்போம். நான் அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் சாப்பிட்றேன். ஆனால் இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. சீக்கிரமே சாப்பிட்டுட்டு சீக்கிரமே படுக்க பாருங்கள். அதுதான் நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.